மீன ராசி காலபுருஷனுக்கு 12. எங்கும் எதிலும் கர்ம பலனையும் பாவ புண்ணியத்தையும் நிலைநிறுத்தக்கூடிய யோகி, அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடிய தவசி, அருள்மிகு சனீஸ்வர பகவானுடைய முழு ஆதிக்கம் பெற்ற மீனராசி. பார்த்தீங்களா? தவத்தின் பலன்க. தடைகளை உற்று பார்க்காதீர்கள், ஏனென்றால் அதையும் உங்களால் செய்ய முடியாது என்று எண்ண தோன்றும். ஆனால் நமது குறிக்கோள், நமது இலக்கு, நமது லட்சியம், நமது எதிர்காலம் எல்லாவற்றையும் கவனித்து செயல்படுங்க. இன்னைக்கு மீனம் 2025 மார்ச்சுக்கு மீனம். இப்ப 2027க்கு அடுத்தது மேஷத்துக்கு போகும்ல ஜென்மம். இப்பத்தானே விரயத்திலிருந்து வெளியே வந்திருக்கிறீங்க, விரயத்திலிருந்து வெளியே வந்துட்டீங்கல்ல. அப்ப என்ன ஆகும்? ஒன்றும் செய்ய வேண்டாம். உங்களுக்கு செய்ய வேண்டியது இப்போது உங்களுடைய கர்ம பலன்கள் என விரயம் சுப விரயமாக ஆக்கி இருக்கிறவங்களுக்கு சுபிட்சத்தை கொடுக்கும். இல்லை சுவாமிஜி, மீனம் தானே, பகை வீடு இல்லையே, சம வீடு தானே, சனீஸ்வரன் குருவும் சமக்கிரகம் தானே. அப்ப அதுல ஒரு பாட்டு உங்களுக்கு இருக்குது, விட்டு போகட்டும்டா. அந்த பார்டர், அதுக்கு பேர் தான் பார்டர். 34 மார்க்கு நிறைய சொல்ல, 34 மார்க்கு பாஸ் ஆகலாம். ஆனா 34 33 பாஸ் ஆகலாம். ராசி கட்டம் ஃபர்ஸ்ட் தமிழ் பேப்பர், நவாம்ச கட்டம் செகண்ட் பேப்பர். நவாம்ச கட்டத்தில் 70 மார்க்கு ஃபர்ஸ்ட், செகண்ட் பேப்பர். ஃபர்ஸ்ட் பேப்பர்ல 30 மார்க்கு. ஏன் பாஸ் போட முடியாது? அதே போலதான் அப்ப மீனராசி நேயர்களுக்கு விரயச்சனி முடிந்து இப்போது ஜென்மத்தில் இருக்கிறீங்க. உங்களுக்கு ஜென்மத்தில் இருக்கிறீங்க. உங்களுடைய பாவி இருக்கார்ல, உங்களுடைய பகை கிரகமாக்கூடிய உங்களுடைய பகை வீட்டில் தான் நீங்க போய் ஜென்ம குருவா இருக்கிறீங்க. மீனத்தின் தலைவன் அங்கே ஜென்மமா இருக்கிறீங்க இல்லையா? அப்ப அதே போல உங்களுடைய மீனத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர் உங்களுக்கு கண்டிப்பாக கெடுக்க மாட்டார். ஆனா அவர் அந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய கேரக்டர், அந்த பாவகத்தன்மையும் மாற்ற மாட்டார். அப்ப எப்படி மாற்ற மாட்டாரு? எந்த யோக பலனும் வேலை செய்யாது. உங்க திசா புத்தி வேலை செய்யும் பொழுது உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பார், உங்களுக்கு நன்மையும் தீமையும் கலந்து கொடுப்பார். அப்போ வயசு பாருங்க. அப்ப ஜென்மம் 27 28 திருமணம் கண்டிப்பா உண்டுங்க. ஜென்மச்சனி தான் திருமணம் உண்டு, ஜென்மச்சனி திருமணம் உண்டு. அதுல மாற்று கருத்து அல்ல. எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் நல்லதையும் கொடுத்துக்கிட்டு இருக்கார். 7.5 சொல்லி ஜென்மத்தினா பயப்பட வேண்டியதில்லை, அடக்கி வாசிக்கணும். புதிய வியாபாரம், புதிய தொழில், புதிய நிர்வாகம், புதிய வேலை வாய்ப்புகள், எதுக்குமே புதுசா ஆரம்பிக்காதீங்க. இருப்பதை மட்டும் சிறப்பா வச்சுக்கோங்க மீனராசிக்காரர்கள். பைனான்ஸா மறந்துருங்க, பைனான்ஸா மறந்துருங்க. எதுக்கு பைனான்ஸ்? அப்படியே ஏன்னா இப்ப பைனான்ஸ் கொடுத்தவங்கள என்ன பண்றாங்க? அவங்க கொடுக்கறதுக்கு பதிலா இவங்க கேட்டுட்டு இருக்காங்க. அது மாறிடுச்சு. ஒருத்தட்ட பணம் கொடுத்தவங்க அவங்க கொடுக்கறதுக்கு பதிலா இப்ப நம்ம போய் 10 தடவை கேட்க வராது. என்ன, எப்ப கொடுத்த, என்ன பேச முடியும்? அப்படிப்பட்ட நேரம். கொஞ்சம் வயசை பொறுத்துக்கங்க. ஒரு 8வது 7வது படிக்கிறான்னா கொஞ்சம் ஹாஸ்டல்ல சேர்த்துடுங்க. கொஞ்சம் போக்குவரத்துல கவனமா இருங்க. ஜென்ம ராசிக்கு மெயின் ப்ரிகாஷன்ஸ் போக்குவரவு, பகலிலே பிரயாணம். பகல் பிரயாணம் மிக மிக அவசியம். சொத்து பிரச்சனைகள் அவசியம், கோர்ட்டு பிரச்சனைகள் மிக முக்கியம், தேவையில்லாத பிரச்சனைகள் மிக முக்கியம். உங்களுக்கு விவசாயம், கரும்பு, மஞ்சள், ஆசிரியர் பணி, புரோகிதர் பணி, வெளிநாடு, அரசு சம்பந்தப்பட்டது, அரசியல் சம்பந்தப்பட்டது, பார்த்தீங்களா, யூனிவர்சிட்டி சம்பந்தப்பட்டது, அம்பாசிடர் சம்பந்தப்பட்டது, இப்படிப்பட்ட வேலைகள்லாம் நல்ல ட்ரைனிங்கு. இப்போதான் IAS IPS ட்ரைனிங் எல்லாம் ஹை குவாலிட்டி, ஹை ரேஞ்ச் எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட், த ரெஸ்பெக்ட் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ் டிபார்ட்மெண்ட் ஆஃப் தி உங்களுடைய எம்ப்ளாயி எல்லாமே நீங்க பண்ணுங்க. அப்படி பண்ணும் பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிங்க. நீங்க ஏற்கனவே பிரஸ்டீஜோட இருப்பீங்க, தர்மம் பண்ணுவீங்க. ஆனா இப்ப எதுவும் பண்ணாதீங்க.
மிக மிக ஏன்னா உங்களுடைய ராசிக்கு, உங்கள் ராசியில் உங்களுடைய ஜென்ம சனீஸ்வரர் வந்துடுறாரு, உங்கள் ராசிக்கு குரு 4ல் இருக்காரு. உங்கள் ராசிக்கு இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் வேணால் சொல்லலாம். என்ன ப்ளஸ் பாயிண்ட்? இந்த வருஷத்தில் அதாவது ராகு பயிற்சி, அந்த 3 ராஜகத்தை ராகு உங்கள் ராசிக்கு 12ல் உங்களுக்கு நிச்சயமாக நல்லது கொடுப்பார். என்னதான் நீங்கள் ஜென்மச்சனியாக இருந்தாலும் உங்களுடைய ராசி, உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ராகு 1லிருந்து 12க்கு வந்துடுறாரு. அப்போ 12க்கு வரும்போது யாரு? இது பரிவர்த்தனை மாதிரி. அந்த ராகு வீட்டில் சனி வீட்டில் ராகு, அப்படித்தான் பொருள். அந்த குருவே மறந்துடுங்க தயவுசெய்து நேயர்கள், குருவே மறந்துடுங்க. ஏன்னா அந்த குரு வீட்டில் தான் இப்போ சனி போய்கிட்டு இருக்காரு. இப்போ சனீஸ்வரர் வீட்டுக்கு தான் ராகு வந்திருக்காரு. அப்போ ராகுனுடைய கேரக்டர் என்ன? எந்த பாவகத்தில் இருக்கிறாரோ அந்த பாவகத்தினுடைய கேரக்டர் கொடுக்கக்கூடியவர் தான் ராகு, நிழல் கிரகத்தினுடைய லாஜிக். அப்போ 2 பரிவர்த்தனை தானே. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலமும் இந்த குரு பயிற்சியில் உண்டு. அதில் மாற்று கருத்து அல்ல. பலன்கள் மட்டும் மாறும், கொஞ்சம் வித்தியாசமாக வரும். நீங்கள் நான் மேற்கண்ட தொழில் சொல்லிக்கும்போது அந்த தொழிலை கவனமாக பார்த்துக்கணும். அந்த தொழில் தான் முக்கியம். அந்த தொழிலை கவனம் பார்த்துட்டா கண்டிப்பாக அதில் வேறு எந்த விதமான பாதிப்பும் வராது. மிக கவனமாக இருக்கணும். ஏன்னா உங்களுடைய ராசிக்கு, ஏன்னா மீனத்தில் அயன சயன போகம் உங்கள் காலபுருஷனுக்கு 12 செலவினங்கள் சுப செலவாக வச்சுக்கோங்க. ஜென்மத்தில் வந்தாலும் அந்த ஜென்மத்தோட காலபுருஷனுக்கு சுபமாக இருக்கிறதுனால அந்த சுய செலவு விரயத்தை சுப செலவாக வச்சுக்கோங்க. ஏன்னா ஜென்மத்தில் இருக்கிறதுனால யார் என்ன கேட்டாலும் வெள்ளை காக்கா இல்லைங்க மஞ்சள் காக்கா, கருப்புன்னு ஒரிஜினல் சொல்லக்கூடாது. ஃபைனான்ஸை மட்டும் ஃபைனான்ஸை மட்டும் கவனம் வச்சுக்கிட்டு மீதி நீங்கள் செஞ்சால் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் நீங்கள் கொண்டு வரலாம். ஏன்னா உங்களுக்கு அந்த குரு ஏற்கனவே சிம்ம ராசிக்கு அஷ்டமத்து சனி எப்படி சொன்ன உங்களுக்கு கடகத்தோட கம்மின்னு சொல்லணும். அதே மாதிரி ஜென்மத்தில் மகரத்தை விட கும்பத்தை விட மீனத்துக்கு அந்த பாதிப்பு குறையும். எதை டியூ டு கம்பேர் டு தசாபுத்தி ரிலேஷன்ஷிப், உங்கள் தசாபுத்தி அதை மட்டும் கவனிச்சுக்கிட்டா நிச்சயமாக ஒரு நல்ல எதிர்காலத்தை 2025 உங்களுக்கு கொடுக்கும். பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி, பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி. பூரட்டாதி குரு தான். குருனுடைய எந்தெந்த பிளேஸ் இருக்குதோ மேக்ஸிமம் இந்த குருவுக்கு ஒரு தரமாவது தஞ்சாவூருக்கு அருகில் உள்ள தென்குடி திட்டை, ஆலங்குடியை விட தென்குடி திட்டை ஒரு முறை சென்று தரிசனம் செய்து வாருங்கள். உங்களுக்கு வீட்டில் யார் குருவோ அவங்கள கொஞ்சம் துணையாக வச்சுக்கிட்டு குருவுக்குரிய மந்திரங்கள், குருவுக்குரிய பதிகங்கள், குருவுக்குரிய பாடல்களை படிங்க. புரட்டாதில்லை. தென்குடி திட்டம் மறக்காதீங்க. செப்பறை நடராஜமூர்த்தி அங்கே குருவா இருக்கார், திருநெல்வேலி, அதையும் மறக்காதீங்க. அடுத்தது பூரட்டாதி உத்திரட்டாதி. உத்திரட்டாதி அம்மை உமையவள் சிவரூபமாக இருக்கக்கூடிய சமயபுரத்தால் மறக்காதீங்க. எல்லா கோயிலும் குங்குமம், 2 கோயிலும் விபூதி. எனக்கு தெரிஞ்ச 2 கோயிலும் விபூதி. 2 கோயில் விபூதி. எந்த கோயில் தெரியுங்களா? ஞானசம்பந்த பெருமான் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறி குயிப்பதே வேதம் 4 மெய்ப்பொருளாகுது. நாதன் நாமம் நமச்சிவா என்று சீர்காழி பக்கத்தில் உள்ள அவர் மோட்சம் கொடுத்த கோவில். அந்த அம்மைக்கு பேரு திருநீற்று அம்மை. திருநீற்று அம்மை. அதற்கு அடுத்தது சமயபுரம். இந்த 2 திருக்கோயிலும் பார்த்தீங்கன்னா அம்மனுக்குரிய குங்குமத்தை கொடுப்பாங்க ஒரு பக்கம், ஆனால் மெயின் பிரகாரத்தில் விபூதி தான். அங்கே சிவரூபமாக இருக்காங்க, அங்கேயும் அவர் கைலாய ரூபமாக அம்மா இருக்காங்க. அவங்க தான் விபூதி எடுத்து கொடுத்து தான் கைலாசுக்கு அனுப்புகிறாங்க. அந்த ஒரு கெட்ட நடத்தை உள்ள அம்மன் இருப்பாங்க. அந்த கதை நேருக்கு தெரியும், நயம் இல்லை. எல்லாரும் போவாங்க, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போக காத்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஞானசம்பந்த பெருமான் என்ன பண்ணுவார், அவர் வருவார், அம்மையோட கல்யாணத்தோடு திருமணத்தோடு போவாங்க. போகும்போது என்ன பண்ணுவாங்க, தன் மனைவியை தன் துணைவியை முதல்ல கைலாத்துக்கு அனுப்ப மாட்டான். அந்த கெட்ட நடத்தையில் உள்ள அந்த அம்மனியை கூட்டுவாங்க. ஒரு எக்ஸ்னு பேர் வச்சுக்கோங்களேன். அந்த சுபாவை கூட்டுவாங்க, அந்த லட்சுமியை கூட்டுவாங்க. அப்படி சொல்லி அந்த அம்மாவை தான் முதல்ல கைலாத்துக்கு எடுப்பாங்க. அப்போ அதுலேருந்து என்ன தெரியுது,
உள்ளம் பெருங்கோவில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பெருனருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனிந்த காரான் மணி விளக்கு அந்த அம்மைகிட்ட இருக்குது. திரு விளக்கு அந்த அம்மைகிட்ட இருக்குது. இல்லக விளக்குது, இருள் கெடுப்பது, சொல்லக விளக்குது, ஜோதியா உள்ளது, பல்லக விளக்குது, பலரும் காண்பது, நல்லக விளக்குது, நமசிவாய நாதன் தான் எனக்கு. நீ என்ன வேணாலும் செஞ்சுக்க, என்ன வேணாலும் சாப்பாட்டுக்க, என்ன நடத்தையில என்ன வேணாலும் உள்ளம் தூய்மை. மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன், மெய்யே உன் பொன்னடிகள் கண்டென்று வீடுற்றேன். 32 ஆண்டுக்குள்ள மூச்சே பெருமூச்சாக கருதி மணிவாசக பெருமான் திருநிலை அடைகிறார் 32 அகவையில். அதே போலதான் முதல்ல அந்த அம்மையை முதல்ல அனுப்பிட்டு அப்புறம் எல்லா அடியார்களும் போறாங்க. அப்புறம் ஞான சம்பந்தர் துறவியோட மோட்சம் பெறுகிறார். அங்கே திருநீற்றம்மை, இங்கேயும் திருநீற்றம்மை. சமயபுரத்தில் சிவரும் போங்க. சமயபுரத்துல அந்த அபிஷேக நீர், அந்த அபிஷேகத்துக்குரிய நீருக்குரிய தன்மை, அதனுடைய அருள் அவளுக்கே கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நீர் அவ்வளவு சிறப்பு வாய்ந்த எந்த அம்மை, எந்த நோய்த்தன்மை, எந்த பிணி, எந்த இயற்கையில வரக்கூடிய எல்லா பகையான சக்தியை கருவு அறுக்கக்கூடிய அன்னை சமயபுரத்தார். அவளை உத்தரட்டாதிக்கு போய் தள்ளிவிடுங்க, தரிசனம் பண்ணுங்க. அடுத்தது உத்தரட்டாதி ரேவதி. ரேவதி உங்களுக்கு தெரியும், புதனுடைய திருவெண்காடு. திருவெண்காட்டுக்கு போங்க, பச்சை சம்பந்தப்பட்டதை கும்பிடுங்க. எல்லாமே பச்சை சம்பந்தப்பட்டதை வாண்டிக்கோங்க. அதே மாதிரி 3 பொய்கை, 3 சூரிய தீர்த்தம், சந்திர தீர்த்தம், அந்த மாதிரி தீர்த்தங்கள்லாம் இருக்குது. அதுக்கடுத்தது ரேவதிக்குரிய இது சொல்லுவோமே நம்ம திருச்செங்கோடு. திருச்செங்கோடு மிக விசேஷமான தலம் ரேவதிக்கு. ஏன்னா இழுப்பைனாலே இல்லாத ஆளைக்கு இழுப்பு சர்க்கரை. அப்போ இழுப்புங்கிறது எவ்வளவு அந்த இழுப்பம் வர விருட்சம், மூர்த்தி தலம் தீர்த்தம் விருட்சம். ஒரு மனிதனுக்கு ஜென்ம நட்சத்திரத்துல என்ன விருட்சமோ அந்த விருட்சத்தை உங்க நட்சத்திரத்துக்கு நீங்க உண்டாக்குங்க. அந்த நட்சத்திரத்துக்கு அதை நீங்க போடுங்க. அந்த விருட்சம் வளர வளர 4 மேனியும் பொழுதுற வண்ணமாக நீங்க வளர்ந்து வருவீங்க. அப்படிப்பட்ட விருட்சம் மிக சிறப்பான தலம் திருச்செங்கோடு. அதே மாதிரி ராகு கேதுக்களுக்கும் அது பொருந்தும், நல்வினை தீவினைக்கும் பொருந்தும், நன்மை தீமைக்கும் பொருந்தும். அதே மாதிரி குடும்ப சண்டைக்கு அது மிகப்பெரிய கோவில். அதே மாதிரி தாலி பாக்கியத்துக்கு அர்த்தநாரீஸ்வரர் இல்லையா, ஆதியும் அந்தம் இல்லாத பொருள் இல்லையா, அர்த்தநாரீஸ்வரர் 2 பேர் இருக்கக்கூடிய இடம் இல்லையா. அப்படிப்பட்ட திருத்தலங்கள் சென்று வந்தால் ரேவதி நட்சத்திரத்துக்கு நிச்சயமாக ஒரு சிறப்பாக இருக்கும். அப்ப மீன ராசியும் தனுசு ராசியும் கண்டிப்பாக மஞ்சள் சம்பந்தப்பட்ட வஸ்திரங்களை யூஸ் பண்ணுங்க. தனுசுக்கும் மீனத்துக்கும் மஞ்சள் சம்பந்தப்பட்ட வஸ்திரங்களை யூஸ் பண்ணுங்க. அதில் மாற்று கருத்தில் நீதியின் நேர்மையாக இருப்பீங்க. வெளிநாட்டுக்கு போகலாம். வெளிநாட்டு கண்டிப்பாக எல்லா ஜலராசிக்குரியவங்க, ரொம்ப பாசத்துக்குரியவங்க, நேசத்துக்குரியவங்க, பிரஸ்டீஜுக்குரியவங்க. இந்த தனுசு மீனமும் பாசமும் நேசமும் பிரஸ்டீஜ் கலந்து வரக்கூடியது. இதெல்லாம் பண்ணி வந்தா நிச்சயமாக ஜென்ம சனி உங்களுக்கு நிச்சயமாக உங்களுடைய கர்ம பலனை அடிப்படையிலே வைத்து கருணை வடிவமான கண்டிப்பாக அவர் நல்லதை கொடுப்பார். அனுகிரகமும் அனுகூலமும் கொடுக்கக்கூடியவர். உங்களுடைய தசாபத்துக்கு ஏற்ப உங்க கர்ம, அதாவது பூர்வ புண்ணியத்துக்கு ஏற்ப உங்களுக்கு நல்ல பலனை கொடுப்பார் என்று அதில் மாற்று கருத்து அல்ல. மீனத்துக்கு 35% என்று கூறி இந்த 2025ஆம் ஆண்டு எல்லோருக்கும் எல்லாம் கொடுக்கிறதுக்கு நிச்சயமாக, ஏன்னா இந்த ஆண்டினுடைய சிறப்பு சந்திர மங்கள யோகத்துடன் இருப்பதனால் இதற்கு ஒரு 1000 தோள் வாழ்க, 6 முகம் வாழ்க, வெற்பை கூர்சை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை தன் அணுங்குவாள் மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீர் அடியார் எல்லாம். பார்த்தீங்களா, எத்தனையே சொல்றாங்க. அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன், அடியாருக்கும் அடியார் வாழ்கன்னு சொல்லிட்டேனே. தில்லைவாள் அந்தரம் சொல்லல, அவர் அப்படி சொல்றாரு. சுந்தரர் அப்படி சொல்றார். அருணகிரிநாதர் இங்க எப்படி சொல்றார், மாறிலா வள்ளி வாழ்க,
வாழ்க சீர் அடியாரெல்லாம். முதல்ல துணைவி வாழ்க, அதுக்கடுத்து அதை விட யார் வாழணும்? அவங்கள கும்பிடக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் தொண்டர் குலம் தொழும் குலம், தொண்டர் குலம் தொழும் குலம், வாழ்க சீர் அடியார் எல்லாம் என்று கூறி பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமுடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நீன்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வளத்துறையும் சுடர் ஆளியும் பல்லாண்டு படைபோர்ப்புக்கு முழங்கும் அப்பாசஞ்ச சன்னியமும் பல்லாண்டே 12 ராசிகளும் பலம் பெற்று நீடூடி வாழ வாழ்த்துகின்றேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். சிவாய நமக.